ஸ்ருதி ஸ்மிருதி புராணானாம் ஆலயம் கருணாலயம் நமாமி பகவத் பாதம் சங்கரம் லோக சங்கரம். அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் வேதிக் அஸ்ட்ராலஜர் விஜயகுமார். தனுசு ராசி தனுசு லக்னம் சார்ந்த அன்பர்களுக்கு இந்த குரோதி ஆண்டு எப்பேற்பட்ட பலனை உங்களுக்கு தர இருக்கிறது அப்படின்றத நாம இப்ப பார்த்துடலாம். இந்த ஆண்டை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு கொஞ்சம் சோதனையும் சாதனைகளையும் கடக்கக்கூடிய ஒரு ஆண்டாகத்தான் அமைய போகிறது. கஷ்டப்பட்டாலும் வாழ்க்கையில நாம நிறைய சாதனைகளை அடைய போறன்றதை நீங்க முடிவு பண்ணிக்கலாம். இதுவரையும் உங்க ராசியில குரு பகவான் 5ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்திருந்த குரு பகவான் வர மே மாதம் 1ஆம் தேதியிலிருந்து சித்திரை மாதம் 18ஆம் தேதி அன்று உங்க ராசியினுடைய 6ஆம் பாவத்துக்கு போறார். கடன், நோய், எதிரி, பிரச்சனை, சங்கடங்கள் இதையெல்லாம் கொடுக்கக்கூடிய இடத்துக்கு தான் போறார். லக்னாதிபதியே 6ஆம் இடத்துக்கு போயிட்டாருன்னா 6ஆம் இடம் வேலை செய்யறது. அப்போ நீங்க செய்யக்கூடிய வேலையில ஒரு உத்வேகம் உங்களுக்கு கிடைக்கும். வேலை ஆட்களுக்கு நிறைய பேருக்கு சம்பளம் தர்ற மாதிரி உங்கள் சூழ்நிலைகள்லாம் மாற போகிறது. விரயஸ்தானது உங்களுடைய ராசியினுடைய விரயஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 12ஆம் இடத்தையும் பார்க்குது. உங்க ராசியினுடைய 10ஆம் பாவத்தை அவர் பார்க்கிறார். உங்க ராசியினுடைய விரயஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 12ஆம் பாவத்தையும் உங்க ராசியினுடைய 2ஆம் பாவம் தன குடும்ப வாக்குஸ்தானத்தையும் குரு பார்க்கிறார். அப்ப தனஸ்தானம் என்றால் என்ன? குருடைய பார்வை என்பது குரு மேன்மையான தொழிலை செய்யக்கூடியவர், தெய்வீகமான வருவாயை சொல்லக்கூடியவர், நியாயம் தர்மம் இதையெல்லாம் போதிக்கக்கூடிய ஒரு கிரகம் தான் குரு. அவங்க 2ஆம் இடத்தை பார்க்கறதுனால என்ன பண்ணுவோம் அப்படின்னா, அளவில்லாத சரியான ஒயிட் மணின்னு சொல்லலாம். அதாவது நமக்கு தேவையில்லாம பணம் சம்பாதிக்கிறது மனசு வராது. நான் கரெக்டா நேர்மையா தான் இருப்பேன், இப்படிதான் சம்பாதிப்பேன் அப்படிதான் நீங்க முடிவு பண்ணிட்டு தான் சம்பாதிப்பீங்க. இல்ல நல்ல மனிதர்களே நீங்க சந்திக்கிற மாதிரி சுச்சுவேஷன்லாம் உங்களுக்கு வரும். 6ஆம் இடம் கடன்ன்றதுனால நீங்க கடன் கொடுப்பீங்க பிறருக்கு, இல்ல கடனை வாங்க வேண்டியதும் இருக்கும். ஏன் அப்படின்னு பார்க்கும்போது, வெளிநாட்டு பயணத்துக்காக முயற்சி பண்ணுவீங்க, அல்லது வீடுகளை பராமரிக்கிறது சொல்லலாம், அல்லது உங்களுடைய ஆரோக்கியத்துக்காக கொஞ்சம் செலவு பண்ற மாதிரி உங்களுக்கு இது வரும். வீட்டின் மேல கடன் கிடைக்கும். பொதுவா 4 குடையவன் 6ஆம் இடத்துல இருந்தாலும் என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, வீட்டு மேல லோன் போடுவாங்க, அல்லது மாதம் நம்ம கட்டிப்போம். ஒரு இஎம்ஐக்காக ஒரு கடனை நிவர்த்தி பண்றதுக்காக அந்த கடன் வாங்க வேண்டியதற்காகவும் சூழ்நிலைகள் ஏற்படும் உங்களுக்கு. இதுல முக்கியமா என்ன பண்ணும் கேட்டீங்கன்னா, குரு சூரியன் நட்சத்திர சஞ்சாரம் செய்யும் போது மதிப்பு மரியாதை இதெல்லாம் உங்களுக்கு அதிகமாகும். அந்த இடத்துல அப்பாவோட இருந்த இணுக்கங்கள் மாறும். உங்களுக்கு கௌரவம், பெயர், புகழ், அந்தஸ்து இதெல்லாம் தேவைன்ற மாதிரி உங்களுக்கு போகும். இந்த காலகட்டத்தை பொறுத்தளவுக்கு அனைத்திலும் நிதானமா தான் நீங்க செயல்படும். ரொம்ப வேகத்தையும் கூடாது. இதுல டாக்டரா பணிபுரியவர்களா இருந்தாலும் சரி, அல்லது மருத்துவம் சார்ந்த பணிபுரியவர்களா இருந்தாலும் சரி, வட்டி தொழில் செய்யக்கூடியவர்கள், உணவு சம்பந்தப்பட்ட தொழில் செய்பவர்கள், இவங்களுக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா போதியமான அளவுள்ள வருமானங்களும் கிடைக்கும், இன்கம் இருக்கும். வேலை ஆட்களின் நியமனத்துல கொஞ்சம் சிக்கல் இருக்கும். புதுசா ஆட்கள் தேவைப்படும். இந்த உணவு சம்பந்தப்பட்ட தொழில் பண்றவங்களுக்குலாம் இது கொஞ்சம் யோகாபித்த நல்ல ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும். திருமணம் சம்பந்தமா பார்த்தோன்னா திருமணத்துல சிறிது தடைகள் இருக்கும். கொஞ்சம் நீங்க நிதானிச்சுதான் திருமணத்துக்குலாம் நீங்க ஏற்பாடு பண்ணணும். திருமணத்துக்கு அவசரப்பட வேண்டாம் அந்த வயது. ஏன்னா உங்களுக்கு போன 5ஆம் இடத்துல இருந்த குருவால ஓரளவுக்கு நன்மை கிடைச்சிருக்கும். நான் இப்ப திருமணத்தை தள்ளி வச்சுட்டு பொருளாதார ரீதியா நீங்க ஏற்றம் அடைவதற்கான வழியை நீங்க தேடுவது உங்களுக்கு ரொம்ப சிறப்பை கொடுக்கும். அதே போல குழந்தைகளால் நன்மை. சூரியன் நட்சத்திர குரு பயணிக்கும் போது நிறைய பேருக்கு குழந்தைகள்லாம் கிடைக்கும். வேலையில இடர்பாடு வரும், அந்த குழந்தை உங்களுக்கு கிடைச்சிடும், அல்லது பிள்ளைகளால் உங்களுக்கு பெருமைகளும் உங்களுக்கு சேரும். அதே நேரத்தில் சிலருக்கு கண் சம்பந்தப்பட்ட தலை சம்பந்தப்பட்ட உபாதைகளும் உங்களுக்கு போகும். வேலை தொழில் கண்டிப்பாக வேலையில இடமாற்றம் தொழில் பண்றவங்களுக்கு கடன், அது லோன் கிடைக்கும். தொழில் லோன் சொல்றாங்க இல்லைங்களா, அந்த பயிர் கடன், அல்லது எஸ்டேட் பிசினஸ் செய்யக்கூடியவர்களுக்கான லோன், அல்லது வாகன கடன் வாங்குவது, தொழிலுக்காக இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய என்னென்ன விஷயங்கள் இருக்கோ அத்தனையும் உங்களுக்கு அது கிடைக்க ஆரம்பிச்சிடும். இந்த காலகட்டத்தை பொறுத்தளவுக்கு உங்களுடைய வருவாய் இருக்கோ இல்லையோ, உங்களுக்கு தேவையான லோன் கடனை வாங்கி அதன் மூலமாக ஒரு பிரச்சனையை குறைத்து இல்ல தொழிலை விரிவுபடுத்தக்கூடிய ஒரு சூழ்நிலைகள்லாம் உங்களுக்கு கிடைக்கும். இந்த தங்க ஆபரணங்கள், ஃபேன்சி ஐட்டம் செய்யக்கூடிய தொழில்கள், கொடுக்கல் வாங்கல், வட்டி தொழில் செய்யக்கூடியவர்கள், கமிஷன் அடிப்படையில செய்யக்கூடிய தொழில்கள், இது எல்லாமே உங்களுக்கு ஓரளவுக்கு நல்ல ஒரு வருவாய் உங்களுக்கு கிடைக்கும். இதுல ஷேர் மார்க்கெட் சம்பந்தப்பட்ட தொழில் பண்றவங்களாம் கொஞ்சம் கவனமா செய்யறது உங்களுக்கு நல்லது. தெரியாம போய் நீங்க மாட்டிக்க கூடாதுன்றதை நான் உங்களுக்கு வலியுறுத்துறேன். அடுத்தபடியாக கல்வி கற்கும் மாணவர்களுக்கு எல்லாம் பார்த்தீங்கன்னா கல்வி லோன் கிடைக்கும். எனக்கு எஜுகேஷன் லோன் வேணும் அப்படின்னு எதிர்பார்த்தவங்களுக்கு எல்லாமே இது கிடைக்கும். அல்லது சில பேர் ஸ்கூல் மாறுவாங்க, அல்லது காலேஜ் மாறுவாங்க, இல்லை ஒரு மாநிலத்திலிருந்து இன்னொரு மாநிலத்துக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள்லாம் உங்களுக்கு அது கொடுக்க போகுது. இப்போ ஹாஸ்டலில் தங்கி படிக்க வேண்டிய சுச்சுவேஷன் வரும். சிலருக்கு சாப்பாடு சரியில்லை, சாப்பாடு எனக்கு சரியாக கிடைக்கல அப்படின்ற மாதிரி எண்ணங்கள்லாம் வரும்.
கொஞ்சம் அனுசரித்து நீங்கள் உங்கள் படிப்பில் கவனம் செலுத்திங்கன்னா உயர்ந்த நிலை உங்களால் அடைய முடியும். அரசியல், சினிமா, அரசியல்வாதிகளுக்கு இது ஒரு போராத காலம் தான் சொல்லணும். அவங்களுக்கு நிறைய பிரச்சனைகள்லாம் இருக்கும். நம்ம சாதிச்சிருவோம், எல்லாத்தையும் முடிச்சிருவோம் நினைச்சவங்களுக்கு எல்லாமே நிறைய தடை, தாமதங்கள் இதையெல்லாம் இருக்கும். இதையெல்லாம் நீங்க வீடு கொண்டு தான் நீங்க ஜெயிச்சு வரணும். அப்ப இது அனுதினமும் இந்த பிரச்சனை இருக்காது. உங்களுக்கு ஒரு வேலையை கொடுத்துட்டு அது பிரச்சனைக்குரிய வேலையாகவே இருக்கும். கட்சி பணியிலும் சரி அல்லது உங்களுக்கு தொண்டர்கள் சார்ந்த தொண்டர்கள், உங்க கூட சகாக்கள், உங்க கூட வேலை செய்யக்கூடிய பொறுப்பாளர்கள், இவங்க போல சின்ன சின்ன கான்ட்ரவர்சி, சின்ன சின்ன எதிர்வாதங்கள்லாம் இருந்துகிட்டே இருக்கும். அதெல்லாம் நீங்க கவனிச்சு பொறுமையா நீங்க அவங்கள்ட்ட அனுசரணையா இருந்தால் மட்டுமே இந்த ஆண்டு உங்களுக்கு ஒரு நல்ல வளர்ச்சியை உங்களுக்கு கொடுக்கும். சினிமா துறை சார்ந்த நடிகர்கள் அல்லது நடிகைகள், பெரிய திரை அல்லது சின்ன திரை நாடக நடிகர்கள், இவங்களுக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வேலையில கஷ்டமும் இருக்கும், பணிச்சுமை அதிகமா இருக்கும். நீங்க ஒரு நல்ல ரேங்கில் இருந்தா கூட நான் எதிர்பார்த்த சம்பளம் இல்லை, கம்மியா தான் தரேன்றாங்க, அது போட்டியா இருக்கு அப்படின்னா அப்ப நீங்க வாங்குற சம்பளத்தை விட கொஞ்சம் கம்மியா இருக்கலாம், அனுசரிச்சு நீங்க வாங்கிட்டு உங்க வேலையை நீங்க போக வேண்டியதுதான். இதை நீங்க தொடர்ந்து செய்துட்டு வந்தீங்கன்னா இன்னைக்கு செய்யற அனுசரிச்சு போற வேலை நாளைக்கு உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றியை உங்களுக்கு கொடுக்கும். ஆகையினால இந்த டிஸ்ட்ரிபியூட்டரா இருக்காங்களா, அல்ல பினான்ஸ் சம்பந்தப்பட்ட தொழில் செய்யக்கூடியவங்க, இவங்களுக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா பணம் கொடுக்கல் வாங்கல கொஞ்சம் நெருடல்கள் அல்லது கொடுக்கல் வாங்கல சில சங்கடங்கள்லாம் உங்களுக்கு கொடுக்கும். இதையெல்லாம் நீங்க அனுசரிச்சு நீங்க தொழில் பக்குவமா செய்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு நல்ல லாபத்தையும் அனுகூலத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு வருடமாக இந்த குரோதி ஆண்டு உங்களுக்கு இருக்க போகிறது. இந்த ஆண்டை பொறுத்தளவுக்கு நீங்க ஒரு முறையேனும் இந்த ஆண்டை பொறுத்தளவுக்கு அனந்தமலம் திரிநேத்திர தசபுஜ ஆஞ்சநேயரை நீங்க சனிக்கிழமை அன்று ஒரு தடவை தரிசனம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா இந்த ஆண்டு உங்களுக்கு பொன்னாண்ட ஆண்டாகவே அமையும். நன்றி, வணக்கம்.